இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த 7வது நாளில் கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 6 நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த இறுதி நாளில் கூட ஆண்டவர் நம்மை எப்படி இருந்து நம்மை வழி நடத்துகிறாராம், நம்முடைய கண்மலையாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதம் 18:2 கூறப்பட்டபடி ஆண்டவர் நம்முடைய கண்மலையாக இருக்கின்றார். இந்த கண்மலை அப்படின்னுடைய பொருள் என்னன்னு சொன்னா, ஒரு கடினமான பாறை, உறுதியான மற்றும் நிலையான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பதற்காக இந்த கண்மலை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அசைக்க முடியாத ஒரு உறுதியான ஒரு தன்மையை குறிக்கத்தான் கண்மலை என்று நம்ம சொல்லுகின்றோம். வேதாகமத்திலே கண்மலை என்பது பெரும்பாலும் கடவுளை குறிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு உருவக சொல்லாக பயன்படுகிறது. பாருங்க, அவ்வளோ உறுதியான ஒரு பொருள். ஒரு கண்மலை என்பது உறுதியை குறிக்கின்றது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கண்மலையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். கண்மலை என்பது அசையக்கூடியது அல்ல, உடைந்து போகக்கூடியது அல்ல, ஒரு உறுதியான பொருள். ஆகவே அதை உருவகமாக சொல்லி ஆண்டவர் நம்முடைய கண்மலையாக வேதம் சித்தரிக்கின்றது. கடவுள் ஒரு மனிதனின் அடைக்கலம் அல்லது பாதுகாப்பு அல்லது அசைய முடியாத பலம் என்ற பொருளில் வேதாகமத்திலே இந்த வார்த்தை கண்மலை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ஆலயங்களிலே பாடுகிறோம் இல்லையா, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி பாடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு கண்மலையாக கர்த்தர் இருக்கின்றாரா? கண்மலையாக அவர் நமக்கு இருக்கின்றாரா? கண்மலையாகிய அவரை நாம் நம்பி வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த கண்மலை எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட உறுதியான ஒரு கண்மலையாகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, தண்ணி இல்லை, தாகமா இருக்குன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையை நீ அடி, அப்போ அதிலிருந்து புறப்பட்டு வரும் தண்ணி வரும், அப்போ நீ அந்த தண்ணியை ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்துருன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த கண்மலையை அடிக்க சொல்றாரு. இன்னொரு நேரம் கண்மலையோடு பேசுன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த கண்மலை உறுதியாக இருந்தாலும் மக்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய கண்மலையாக இருந்தது இல்லையா? அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற ஒரு கண்மலையாக நமக்கு இருந்து வருகின்றார். அவரை நம்பி நாம் வாழும் பொழுது, நீங்க தான்ப்பா என்னுடைய கண்மலை, நான் உண்மை நம்பித்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நம்மை அவரிடம் ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கண்மலையாக இருந்து அவர் நம்மை வழி நடத்தி வருகின்றார். பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா 2 சாமுவேல் 22:2 கர்த்தர் என்னுடைய கண்மலை என்று கூறுகின்றார். அவ்வளவு உறுதியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் வாழ்ந்ததினாலே அவர் அடைந்த வெற்றிக்கு ஒரு அளவே இல்லை இல்லையா? தாவீது ராஜா 50 ஆண்டுகள் நிம்மதியான எருசலேமை ஆண்டு வந்தார். எந்த பிரச்சனை இல்லாதபடி ஆண்டவர் அவருக்கு எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி தாவீது ராஜா சந்தோஷமாக மனநிறைவோடு ஆளும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய சத்துருக்களுக்கு முன்பதாக தாவீதை அவர் உயர்த்தி வைத்தார். ஏன்? அவர் தான் என்னுடைய கண்மலை, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய கண்மலை, என் கர்த்தர் தான் எனக்கு கண்மலை என்று சொல்லி அவரையே நம்பி உறுதியாக, கண்மலை எப்படி உறுதியாக இருக்குமோ அதே போல தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை உறுதியாக பற்றி கொண்டதினாலே அவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே கண்மலையாக இருந்து அவரை உயர்த்தி வைத்ததை நாம் வாசிக்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கண்மலையாக யார் இருக்கின்றார்? நம்முடைய பணமா, நம்முடைய பொருளா, நம்முடைய உறவுகளா? நம்ம சிந்தித்து பார்ப்போம், யார் எனக்கு கண்மலையாக இருக்கின்றார்? இந்த உலகத்திலே கர்த்தரை நாம் கண்மலையாக கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் பலம் நிறைந்ததாக உறுதியாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மத்தேயு 16:18 இயேசு பேதுருவிடம் கூறுகின்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது உறுதியை காட்டுதுல. இந்த கல் எவ்வளவு உறுதியாக இருக்குமோ. அஸ்திபாரத்துக்கெல்லாம் எதை போடுவாங்க? செங்கலையா போடுவாங்க? இல்லை, கல்லை வச்சுதான் ஃபவுண்டேஷன் போடுறாங்கல்ல. அப்போ அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப கல்லின் மேல கட்டப்படுகின்ற எந்த ஒரு பில்டிங்கும் உறுதியாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட உறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கின்றார். நீதிமொழிகள் 30:26 நம்ம ஒரு அனிமலை பத்தி நம்ம பார்க்கிறோம்.
பாருங்க, குழி முசல்கள். அந்த குழி முசல்லாம் பாருங்க, எதுல தன்னுடைய வீடை கட்டுமா, அந்த கண்மலை இல்லைன்னா வீடை கட்டுமா. அதுல அந்த நல்லா தோண்டி தோண்டி இந்த கண்மலையை கூட என்ன செய்யுமா, தோண்டி பாதுகாப்பா தன்னுடைய குட்டிகளை அங்க போடுமா. அப்ப அதுக்கு கூட அந்த கண்மலையினுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கு இல்லையா. இந்த கண்மலை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும், அதுல நம்ம குட்டிகளை வச்சிருந்தா பத்திரமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், எந்த கொடிய விலங்குகள் வந்து என் குட்டிகளை சேதப்படுத்தி விடாது என்று சொல்லி அவ்வளவு நம்பிக்கையோட உறுதியோட அந்த கண்மலையிலே தோண்டி தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நமக்கு அடைக்கலமாக வைத்திருக்கிறோமா, அல்லது எதை நாம் அடைக்கலமாக வைத்திருக்கிறோம், எதை நம்முடைய கண்மலையாக நாம் நம்புகிறோம் என்று சொல்லி நாம் ஒரு விசை நம்மை நாமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் எவ்வளவு பெரிய கண்மலையானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் அவரை நம்பாம அநேக வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம், மனிதர்களை நம்பி விடுகிறோம், அல்லது நமக்கு இருக்கிற பொருளை நம்பி விடுகிறோம், பண பலத்தை நம்பி விடுகிறோம். ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் விட்டு விடுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கண்மலையாக நமக்கு ஒரு நாளும் இருக்க முடியாது. நம்மை சார்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்மிடத்தில் அநேக பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறாரா? அன்றைக்கு தாவீதுக்கு அவர் கண்மலையாக இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். அதான் அவர் சொல்றார், அவர் என் கண்மலையானவர் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம பாட மட்டும் செய்கிறோம் கர்த்தரின் கண்மலை என்று சொல்லி, ஆனால் அதே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்னுடைய கண்மலையாக இருக்கின்றார். நாம் அவரை அடிக்கடி நம்முடைய வாயினாலே நம்ம அதை அறிக்கையிட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும். அவர் என்னுடைய கண்மலையாக இருக்கின்றார், கிறிஸ்து என்னுடைய கண்மலை, இயேசு கிறிஸ்து என்னுடைய கண்மலையாக இருக்கின்றார் என்று சொல்லி நம்ம அடிக்கடி நம்முடைய வாயினாலே அறிக்கையிட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நம்முடைய விசுவாச அறிக்கையின்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையின் கண்மலையாக நம்மோடு கூட வருவார். நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு நேரிடக்கூடிய எல்லா சோதனைகளின் மத்தியிலும் அவர் நம்முடைய கண்மலையாக இருந்து நம்மை பாதுகாக்க அதை வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அன்னைக்கு அந்த குழி முசல்கள் கூட எவ்வளவு அந்த கண்மலையை நம்பி தன்னுடைய குட்டிகளை அதில் பத்திரமா வைத்திருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், கண்மலையாகி அவரை நாம் மறந்து இந்த உலகத்தின் பாதையில நம்ம சென்று விடுகிறோம். கண்மலையாகி அவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து இந்த மனிதனிடத்திலே போவோமானால் இந்த மனிதன் இந்த காரியத்தை எனக்கு சாதித்து கொடுக்க முடியும், இவ்வளவு பணம் கொடுப்போம் என்று சொன்னால் இந்த பொருளை என்னால் வாங்க முடியும். அப்படி மனிதர்களையும் பொருட்களையும் பணத்தையும் நம்பி 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 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக பகுதிகளில் நாம் கழித்து போட்டோம் இல்லையா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே நீரே என்னுடைய கண்மலையாக இருங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீர் என்னுடைய கண்மலையாக இருந்து என்னை வழிநடத்துங்க, எனக்கு வரும் பலவீனங்களிலிருந்து என்னை கண்மலையாக இருந்து என்னை வழிநடத்துங்க, எனக்கு வரக்கூடிய சோர்வுகள், பண பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அப்பா நீங்க என்னுடைய கண்மலையாக இருங்க ஆண்டவரே. தன்னைக்கு தாவீது ராஜா அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில கண்மலையாக அவரை கொண்டு வாழ்ந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களையும் பல வெற்றிகளையும் பல நன்மைகளையும் அவன் பெற்று கொண்டதை போல இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அதைத்தான் உணர்த்துகிறார். தாவீது ராஜா எப்படி தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை அவன் கண்மலையாக கொண்டு வாழ்ந்ததினாலே அவன் வாழ்க்கையில் பெற்ற வெற்றிகள் எத்தனை, பெற்ற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு, அவனுடைய 50 ஆண்டுகள் அவன் எருசலேமை எவ்வளவு சுபிட்சமாக வாழ வைத்திருந்தார், எவ்வளவு அருமையாக அரசாட்சி செய்தான் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அவரை நம்முடைய கண்மலையாக நாம் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆனால் இந்த உலகத்தையோ உலகத்தின் மனிதர்களையோ நாம் பலமாக கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு நாளும் அது சித்தி பெற முடியாது. சில காலங்கள் நாம் சந்தோஷமாக இருப்பதை போல மனமகிழ்ச்சியா இருப்பதை போல தோன்றும். ஆனால் நித்தியமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்மலையாகி அவருக்குள் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அவரை நம்முடைய வாழ்வின் கண்மலையாக கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இறுதி வரை, நம்முடைய மூச்சு நம்மை விட்டு எடுபடும் காலம் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக நம்ம அவருடைய கரத்திலே கொடுப்போம், அவர் நம்மை வழிநடத்துவார். இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் கூட ஆண்டவரே நீரே என்னுடைய கண்மலையாக இருந்து என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே கேட்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கேட்கும்படியான கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய கண்மலையாக இருந்து தாவீதுக்கு நீங்க எப்படி கண்மலையாக இருந்தீங்களோ ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கண்மலையாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், ஆண்டவரே கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்களின் மத்தியிலே நீர் கண்மலையாக இருந்து எல்லாவற்றையும் தடுத்து அப்பா எங்களை உம்முடைய நீதியின் பாதையிலே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க. இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவரே அதிகாலையில் எழும்பி உம்முடைய சமூகத்துக்கு நேரம் அமர்ந்திருந்து நீர் எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும்படியான கிருபையை தந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் என் நேசர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.